கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய விசுவாசிகள் தங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. இல்லன்னா அவங்க ஜெபம் பண்ணது கிடைச்சதுன்னா, ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுவாங்க. நெறைய ஸ்தோத்திர பாட்டுகள் பாடுவாங்க. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேட்டார். எங்க கண்ணீர்களெல்லாம் தொடச்சார். இல்ல நாங்க வேண்டுதல் எல்லாம் குடுத்துட்டாருன்னு சொல்லி, கர்த்தருக்கு மகிமைன்னு சொல்லி நெறைய சந்தோஷ பாட்டு வைப்பாங்க. ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பாங்க. காணிக்கை நெறைய குடுப்பாங்க. நெறைய வசனம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எங்கள் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் கேட்டார் அப்படின்னு சொல்லி நெறைய ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு தாழ்வு காலம் வருது. போராட்டமான காலத்துல, ஒரு பிரச்சனையான காலத்துல, ஒரு துன்பத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில போம்போது, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறாங்கன்னா, அவங்க புலம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது? நான் நல்லவனா தானே இருந்தேன். நான் நல்லது தானே செஞ்சேன். வேதம் வாசிச்சேன், நான் தியானித்தேன். அதன்படி நடக்க நான் ட்ரை பண்ணேன். ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி நெறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. நெறைய பேர் கடவுள்ட்ட போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. எனக்கு ஏன் கடவுளே இத குடுத்தீங்க? அ என்னை ஏன் யோபு போல நீங்க சோதிக்கிறீங்க? இந்த மாரி நெறைய ஒரு புலம்பலின் வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த புலம்பலின் வார்த்தை ஏன் கேட்கிறோம்னா, நமக்கும் தேவனிடத்தில இருக்கிற உறவும் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் உறவு போல இல்ல. இல்ல ஒரு மகன், தகப்பன் உறவு போல இல்ல. அந்த உறவு இருந்தா தான் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஏன் இதெல்லாம் அலோவ் பண்ணாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம எப்படி பார்க்குறோம் கடவுள? அவர் ஒரு எஜமானனா பார்க்கிறோம். அதுவும் ரொம்ப கடினமான எஜமானனா பார்க்கிறோம். நம்மள எப்பல்லாம் தண்டிக்கலாம்? நம்ம தவறு செய்யும்போது, நம்ம கீழ விழும்போது நம்மள எப்பல்லாம் தண்டிக்கலாம்ன்னு சொல்லி கடவுள் ரொம்ப கராரா பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் அழகா ஒரு வசனம் சொல்லியிருக்கார்ல. நீங்க மத்தேயு 7:11 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கடவுளோட ஸ்டாண்டர்ட்ல கம்பேர் பண்ணும்போது, நம்ம பெற்றோர்கள் எல்லாம் பொல்லாதவர்கள். ஏன்னா தேவன் அவ்வளோ நல்லவர். அதாவது நம்மளே நல்லது குடுக்கும்போது, நான் குடுக்க மாட்டேனான்னு சொல்றார். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு தாழ்வு காலத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அழகா பிரசங்கி நமக்கு ஒரு வசனம் குடுத்துருக்காங்க. நீங்க பிரசங்கி 7:14 நீங்க வாசிச்சீங்கன்னா, வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். ஸோ வாழ்வு காலத்துல நம்ம நன்மை அனுபவிச்சோம், சந்தோஷமா இருந்தோம் அதெல்லாம் ஓகே. ஆனா தாழ்வு காலத்துல நம்ம என்ன பண்ணணும்? சிந்தனை செய்யணும். நமக்கு உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கைய தியானித்து பார்க்கணும். நம்ம கடவுளோட அந்த உறவ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கணும். கடவுள்ட்ட உட்கார்ந்து கடவுளே என்னுடைய இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? நான் ஏதாவது தவறு செய்தனா? நான் ஏதாவது மீறுதல் செய்திருந்தேனா? இல்ல இந்த ப்ராப்ளம் வழியா நீங்க கூட்டிட்டு போறது எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கிறதா இருக்குதா? இல்ல கற்றுக் கொடுக்கிறதா இருந்தா நான் என்ன கற்றுக்கொள்ளணும்? என் வாழ்க்கையில நான் எதை மாற்றணும்? நான் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது மீறுதல்கள் இருந்ததுன்னா, அத நீங்க காண்பிங்க கடவுளே! நான் அத விட்டு வெளிய வரக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கடவுளேன்னு கடவுள்ட்ட கேட்கும்போது, ஆவியானவர் நம்மகிட்ட இருந்து ஒரு அழகா காண்பிப்பார். நம்ம அதை விட்டு வெளிய வரும்போது தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அதுதான் நமக்கு வேணும். அத விட்டுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு ஐயோ! ஐயோன்னு கத்திக்கொண்டிருந்தா அதுக்கு யூஸே கிடையாது. ஸோ கடவுள் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, சிந்தனை செய்ன்னு சொல்றார். நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பைபிள்ல பழைய ஏற்பாடுல சிம்சோன் தாங்க. சிம்சோன் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாக்கு அழகா கடவுள் சொல்றாரு. எப்படி வளர்க்கணும்? அவன் ஒரு நசரேயன். அவன எப்படி வளர்க்கணும்னு சொல்லி அழகா சிம்சோன குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி, பெலிஸ்தியர்கிட்டருந்து உங்களெல்லாம் ரட்சிப்பான்னு சொல்லி அழகா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள வளர்ப்பாங்க. வளர்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, சிம்சோன் தன் கண்களின் இச்சையினால என்ன பண்றாரு? பாவம் பண்றாரு. இல்ல நெறைய பராக்கிரமமான காரியங்கள் செய்றாரு. ஆனாலும் என்ன பண்றாரு? தன் கண்களின் இச்சையினால் அவர் என்ன பண்றாரு? நெறைய பாவங்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியே வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்குது. கடைசியில பார்த்தீங்கன்னா, சிம்சோன பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு என்ன பண்றாரு? அவன் 2 கண்களையும் பிடுங்கி போட்டுட்டு, அவர என்ன பண்றாங்க? ஒரு ஜோக்கர் ஆக்கிட்டாங்க. இல்ல அங்க உட்கார்ந்துருக்கிற மக்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு காமெடி ஆயிட்டு, அவங்களுக்கு ஒரு கையில வித்த காமிச்சு கொண்டிருக்காரு. வித்தைக்காரன் போல காமிச்சு கொண்டிருக்காரு. இல்ல எல்லாரும் அவர பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிம்சோன் எப்படி இருந்தவர்? நீங்க நெனச்சு பாருங்களேன். அவரு வெறும் ஒரு தாடை எலும்புல ஆயிரக்கணக்கான மக்கள கொன்னு குவிச்சார். அவ்ளோ பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன், இப்போது 2 கண்களும் பிடுங்கி, அங்க கால கட்டி அவர் என்ன பண்றாங்க? அவர ஜோக்கர் ஆக்கிட்டாங்க. நெனச்சு பாருங்க. ஒரு பராக்கிரமசாலியா இருந்த மனுஷன், இப்ப என்ன பண்றாரு? ஒரு தாழ்வு காலத்துல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? உட்கார்ந்து புலம்பல. அவருக்கு தெரியுது, நான் செஞ்ச பாவம் தான். என் கண்களின் இச்சையினால தான் என் கண்கள் பிடுங்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு? கடவுள்ட்ட ப்ரே பண்றாரு. நீங்க நியாயாதிபதிகள் 16:28 வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான். கடவுள்ட்ட போய் முறையிடுறார்.
கடவுளே நான் செஞ்சது தப்பு. என் கண்கள் போனதுக்கு காரணம் வந்து என்னுடைய பாவம் தான் சொல்லி, அவரு கடவுள்ட்ட போய் மறுபடியும் மன்றாடுறார். இல்ல மன்றாடுனோனே அவருக்கு வந்து அந்த அந்த பெலன் அதிகமா வருது. மறுபடியும் வருது. அந்த பெலத்த கொடுத்து அவர் என்ன பண்றாரு, அந்த வீட்ல இருக்கிற தூண தள்ளி விட்டுட்டு, அவர் உயிரோடு இருந்த காலத்தை விட, அவர் சாகும்போது நெறையா பெலிஸ்தர கொல்றார். அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு தாழ்வு இருக்கும்போது, நம்ம கடவுள்ட்ட போயிட்டு கடவுள்ட்ட மன்றாடும்போது, கடவுள் நமக்கு அந்த பழையதெல்லாம் மீட்டு குடுப்பாருங்க. புலம்பிட்டு இருந்தோம்னா, அது எந்த யூஸும் கிடையாதுங்க. சாத்தான் அழகா என்ன சொல்லுவான், கடவுள் நல்லவர் இல்ல பாத்தியா? எப்படி ஏவாள்ட்ட சொன்னான் இல்லையா? அதே மாரி நம்மகிட்ட சொல்லுவான். கடவுள் நல்லவர் இல்ல பாத்தியா? உனக்கு இதெல்லாம் குடுக்குறது கடவுள் தான். கடவுள் நீ பின்பற்றி உனக்கு என்ன ஆச்சு? கடைசியா இந்த பிரச்சனை உனக்கு கடவுள் தானே குடுத்தாருன்னு சொல்லி, நம்ம கடவுளை வந்து எளிமையா காமிச்சு கொண்டே இருப்பான். அதனால நம்ம புலம்பாம, நம்ம வேதத்தை தியானித்து, கடவுளுடைய பாதத்துல உட்காரும்போது, கடவுள் நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி குடுப்பாருங்க. நம்மள வந்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் மாற்றிக் கொண்டிருப்பார். கர்த்தர் நாம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.